பழனி டஸ்கர்ஸ் யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்போட ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ நேத்து யூபி ஃபால்கன்ஸ் டீம் தோத்த உடனே இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கான மேட்ச்ல சோனிபட் ஸ்பார்டன் டீமுக்கு அகைன்ஸ்டா மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மேட்ச்ல என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல என்னதான் நடக்க போகுது, ஸோ எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பழனி டஸ்கர்ஸ் டீம் ரவுண்ட் 1ஓட கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சோனிபட் ஸ்பார்டன் டீமுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல நமக்கு எந்த ஒரு பிரஷரும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டோம். பட் அவங்களும் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஷர் வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த மேட்சை வந்து அவங்க தோத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறத வந்து பின்னாடி சொல்றேன். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா ஒன் சைடடா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் வரைக்குமே ஒன் சைடடா தான் இருந்துச்சு. பழனி டஸ்கர்ஸ் டீம் டாமினேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசா தவறுகள் வந்து பண்ணல. ரைடிங்ல ஹரிஷ் காமாட்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேசவன் ராஜா மட்டுமே சூப்பரா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிளே பண்ணாங்க. பெருசா தவறுகள் இல்லாம இசைக்கு சூப்பரா பிளே பண்ணாரு. சக்திவேல், கௌதம் முருகன், சங்கர் எல்லாருமே சூப்பரா பிளே பண்ணாங்க. தவறுகள் பெரிதா பண்ணல. ஓகேங்களா, பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல கடைசி கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியா 2 ஆல் அவுட் வந்து நடந்துச்சு. பழனி டஸ்கர்ஸ் டீம் ஆல் அவுட் பண்ணாங்க சோனிபட் ஸ்பார்டன்ஸ். அண்ட் 2வது ஆல் அவுட்டை தொடர்ந்து 3வது ஆல் அவுட்டும் தொடர்ச்சியா பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல் அவுட் மட்டும் நடந்திருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்சை நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கலாம். பட் கடைசியா பழனி டஸ்கர்ஸ் டீம்ல ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தாங்க. அந்த இடத்துல ரஞ்சித் அண்ணனை சப்ஸ்டியூஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரஞ்சித் அண்ணன் போய் ஒரு போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் வந்து எடுத்தாங்க. அண்ட் அங்க இருந்து இந்த மேட்சை சூப்பர் டேக்கிள்ல பயங்கரமா சூப்பர் டேக்கிள்லாம் பண்ணி இந்த மேட்சை ஒரு லீடுக்கு கொண்டு போய் மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்போம். மேபி இந்த 3rd ஆல் அவுட் நடந்திருந்துச்சு அப்படின்னா, ரஞ்சித் அண்ணன் இந்த 2 பாயிண்ட் எடுக்காம இருந்திருந்தார் அப்படின்னா இந்த மேட்சை தோக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். அண்ட் இங்க வந்து பழனி டஸ்கர்ஸ் டீம் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3rd ரைடருக்கு ப்ராப்பரா வாய்ப்பு கொடுக்காதது. இளந்தன்றல் இளஞ்செழியனை ஸ்டார்டிங்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, பட் அவருக்கு ரைடிங்ல ப்ராப்பரா சான்சஸ் கொடுக்கல. அவர் டிஃபென்ஸ்ல தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் ஹாஃப் டைம் முடிஞ்ச பிறகு நீங்க ரஞ்சித் அண்ணனை உள்ள கொண்டு வந்திருக்கணும். அப்பவும் கொண்டு வரல. அதுவுமே ஒரு தவறு தான். ஏன்னா ஒரு 3rd ரைடரை வந்து நம்ம கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். நம்ம பல வாட்டி பேசியாச்சு. ஹரிஷ் காமாட்சி என்னைக்கு நல்லா பிளே பண்றாரோ கேசவன் பிளே பண்ண மாட்டுக்காரு. கேசவன் பிளே பண்ற நேரம் ஹரிஷ் காமாட்சி பிளே பண்ண மாட்டுக்காரு. 2 பேரும் இன்னைக்கு அட் அ டைம் பிளே பண்ணிருக்காங்க. இது தொடர்ச்சியா இருக்குமா? கண்டினியூஸா இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியுமா? தெரியல. சோ அந்த இடத்துல ஒரு 3rd ரைடர் கண்டிப்பா தேவை. அவருக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நம்ம ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு ரிஸ்க் எடுத்து இன்னொரு ரைடருக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இப்போ யுவா கபடி சீரிஸ்ல அடுத்ததா என்ன 2 விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்னு ஹெட் டு ஹெட் பேட்டில், என்ன வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2. ஹெட் டு ஹெட் பேட்டில் 2 போல்லையும் டாப்ல முடிச்ச 2 டீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3 வந்து பிளே பண்ணுவாங்க. இதுல 2 மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டைரக்டா கிராண்ட் ஃபினாலேக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. அண்ட் தோக்குற டீமுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவாங்க. ஓகேங்களா, அண்ட் இப்போ போல் ஏல டாப்ல முடிச்ச ஜூனியர் பிங்க் கிளப்பும் போல் பில டாப்ல முடிச்ச யுவா யோதாஸும் பெஸ்ட் ஆஃப் 3 வந்து பிளே பண்ணுவாங்க. ஜெயிக்கிற டீம் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருவாங்க. தோக்குற டீம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவாங்க. ரவுண்ட் 2 முடிஞ்ச பிறகு பிளே ஆஃப்ஸ் வந்து நடக்கும். அண்ட் இந்த பெஸ்ட் ஆஃப் 3 ரவுண்ட் 2 எல்லாமே 3 நாள் தான் நடக்கும். நாளைக்கு மார்ச் 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 1ஆம் தேதியோட எல்லா மேட்சஸும் முடிஞ்சு அதன் பிறகு பிளே ஆஃப்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அடுத்ததான் ரவுண்ட் 2, அதாவது சூப்பர் 6 ரவுண்ட். அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஏலியும் பிலியும் 2வது 3வது 4வது இடம் பிடிக்கிற 6 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல மோதிப்பாங்க. இதுக்கு தனியா செப்பரேட்டா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து உண்டு. இந்த ஒரு சூப்பர் 6 ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நடக்க போகுது. ஒவ்வொரு டீமுக்கும் 3 மேட்சஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி 3 இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருவாங்க. மிச்ச 3 டீம்ஸும் பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு இவா மும்பா கூட வந்து மோத போறாங்க. லீக் மேட்சஸ்ல அவங்க கூட மோதும் போது நம்ம வந்து தோத்துட்டோம். சோ அதுக்கு இங்க ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். அவங்களோட மெயின் ரைடர் அபிமன்யு ரகுவன்ஷியை பிடிச்சே ஆகணும். 2 கார்னர் தூண் மாதிரி இருக்கிறாங்க. ஷேட்டன், லோகேஷ் 2 பேரையும் நிறுத்தியே ஆகணும். நிறுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மேட்ச் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும். 3 மேட்ச் தான். ஒவ்வொரு மேட்சும் கண்டிப்பா முக்கியம். அதன் பிறகு சண்டிகர் சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் சோனிபட் ஸ்பார்டன்ஸ் கூட நம்ம மோத போறோம். பட் எல்லா மேட்சுமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும். யுவா கபடி சீரிஸ்ல பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல இருக்கு. அதெல்லாம் தாண்டி சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் அதில் எதுல பார்க்கலாம் அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமோட நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். சோ மறக்காம போய் அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க எல்லா அப்டேட்ஸையும் ரெகுலரா கொடுத்துருவேன். சோ மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோல தான் இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.